நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. என்ன நடந்து வர? ஒண்ணும் இல்லண்ணே, பைக்கு மலையில நனைஞ்சிட்டுண்ணே. சரி, சர்வீஸ் சென்டர் வரைக்கும் விட்டுட்டு வந்தேண்ணே. அப்படியா? நீங்க எங்க வீட்டை போட்டு கிளம்பிட்டீங்க? இந்த பக்கத்துல கடை வரைக்கும் போலாம்னு பார்த்தேன். உங்க வண்டி என்னாச்சு? ஸ்கூட்டி நனைஞ்சிருச்சுப்பா மலையில. சரி, அதை கொண்டு போய் போட்டு இருக்கேன் சர்வீஸ் சென்டர்ல. சரி, கடை வரைக்கும் போயிட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. சரி, வெளில போய் கடையில டீ சாப்பிடலான்னு பார்த்தேன். நீனு வா, டீ சாப்பிட போவோம். வாங்க போவோம். சரி. யார் இது? இல்ல எனக்கு யாரும் தெரியலண்ணே. உன் ஃப்ரெண்டா? இல்ல என் ஃப்ரெண்ட்லாம் இல்லண்ணே, யாரும் தெரியல. அப்படியா? எவன் அந்த கட்டையில வீட்டுல பக்கத்துல உட்காடுறான்? யாருன்னு தெரியுது. சரி வா போவோம். யாரையா நீ இங்க உட்காந்துருக்க வீட்டுக்கு பக்கத்துல? ஏன் வீடியா நீ உட்காந்துருக்க? தெரியும், 2 பேரும் நான் மருந்து குடிக்க உட்காந்துருக்கேன். பூச்சி மருந்து. ஏன் வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு மருந்து குடிக்கிறேன்னு சொல்ற? என்னையா பைத்தியக்காரத்தனமா இருக்கு? யாருன்னு உங்க வீட்டு பக்கத்துல வந்து நம்ம வீட்டு அதான் நம்பி தெரியல, யாருன்னே தெரியல. இவன் பாட்டு வந்து மருந்து குடிக்கிறான்னு இங்க வந்து உட்காந்துருக்கான். இடம்ங்கிற இந்த செவுரோட முடிஞ்சு போச்சு உன் இடம். அதை தாண்டி தான் உட்காந்துருக்கேன். நீ வந்தது போனது கூட்டிட்டு போனதெல்லாம் பார்த்தேன். இது ரோடு, பொது இடம், புரியுதா? உங்க இடம் கிடையாது. நான் உன் வீட்டு வாசல்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேனா குடிக்க வந்தேன்? இங்கெல்லாம் உட்காந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாது தம்பி. நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு ஆச்சுன்னு வச்சுக்கவே, எனக்கு சிக்குது. நான் ஏதோ வயிற்று பொழப்புக்கு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த வேலையும் கெடுத்துறாத. தயவு செஞ்சு வேற ஏதாச்சும் இடம் இருந்தா பாத்துக்க வேண்டியதானே. முடியாதியா, உனக்கு போலீஸ் கேஸ் ஆனு உனக்கு சிக்கல்னா எனக்கு என்ன சிக்கல்? செத்த பிறகு எந்திரியா? தம்பி தம்பி சொல்லிட்டே இருக்க, நீ போய் உட்கார்ந்து இரு தம்பி, சண்டை போடாத. அவன் பாட்டுக்கு அவசரத்துல குடிச்சிட்டான்னு வச்சுக்க, நமக்கு குடிக்கதான் வந்தேன். நம்ம என்னென்ன பண்ண முடியும்? அண்ணன் தம்பி, நான் கொஞ்சம் கேளுங்க தம்பி. இங்க எதுவும் தயவு செஞ்சு குடிச்சிடாதீங்க. ஏதோ நாங்க அப்பயே சொல்லிட்டேன், இது புது இடையா? இது ஏன் இடம் தம்பி, காம்பவுண்ட் ஏன்? நீ அதை புரிஞ்சுக்க. சொல்றீங்க நீ பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு வச்சுக்க. எனக்கு தான் நீ 2 பேரும் நீ இங்க வந்து விஷத்தை குடிச்சிட்டு வச்சுக்க, எனக்கு பெரிய சிக்கல். பேசுன இது திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கா? என்னையா நான் இங்க வந்தேன்னா எங்கேயா வந்து நான் குடிக்கிறேன்? வேற எங்கேயாச்சும் போகலாம்ல. எங்க? என் வீட்டு காம்பவுண்ட் பக்கத்துல உட்காந்துருக்க. பக்கத்துல தானே உட்காந்தேன். என்னையா நான் வீட்டுக்குள்ள உட்காந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், புத்திக்கு சொல்றான், கேட்க மாட்டாங்கிறான். இங்க வந்து விஷத்தை குடிக்கிறேன்னு சொல்றான். நாம என்ன பண்றது? சொல்லு தம்பி, நீனாச்சும் சொல்லு. நீங்க 2 பேரும் பேசி எந்த பிரயோஜனம்ல சாவ போறதுன்னா தம்பி, நீ பாட்டுக்கு நீ சொல்லிட்ட இது உன் வீடு அங்க இருக்கு. நான் அப்பயும் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், இது பொது இடம் பொது இடம்ட்டு உன் இடமா இது? ஏன் நீங்க ஏன் என்ன பிரச்சனை கேட்க போறீங்க? என்ன பண்ண போறீங்க? நீங்க கேட்டு என் பிரச்சனை கேட்டு தீர்த்து வைக்க போறீங்களா? எங்களால தீர்த்து வைக்க முடிஞ்சா பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம். எங்கேயே பார்த்து இருக்க. ஓ, அவனா இவன் நம்மள்கிட்ட மிரட்டி 10,000 ரூபாய் பணம் வாங்கினானே. ஓ, அப்ப அன்னைக்கே சொன்னான் பக்கத்து வீடு வசதியான்னு கேட்டு போனான். இவனுக்கு இதே வேலையாதானோ இருக்கானோ. ஓ, இந்த வீட்டுக்கு வந்துருக்கானோ. சரி சரி, நல்ல வேலை இன்னைக்கு இந்த பக்கம் வந்திருக்கும். இவனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியதான். போய் என்னன்னு பஞ்சாயத்து பேசுற மாதிரி பேசி இன்னைக்கு இவனுக்கு ஒரு வழி கட்டிட வேண்டியதுதான். வீடு வீடா பண்றான் அவன். என்னை கடங்காரன் ஆக்கி விட்டு இங்க வந்து குந்திருக்கான் அவன். என்னப்பா பிரச்சனை? ஆனா நீங்களே பெரிய மனுஷன், நீங்களே கேளுங்க. என்னது? இங்க வந்து விஷத்தை குடிக்கிறேன்னு சொல்றான் காம்பவுண்ட் வீட்டுக்கு பக்கத்துல. ஏன்பா? எனக்கு வாழ்க்கை விரக்தி, அதனால சாப்பிடுறேன்னுங்கிறேன். காம்பவுண்டு பக்கம் கிடையாது, நான் அப்பயும் சொல்லிட்டேன். அவர் வீடு அங்க இருக்கு, இது பொது இடம்னு சொல்லிட்டேன். நல்லா தெரிஞ்சுங்க. பொது இடத்துல குடிச்சா இவருக்கு என்ன பிரச்சனை இவருக்குன்னு கேக்குறேன்னா. சரி, இப்ப இங்க வேணான்னு சொல்றாப்ல. சரி, என்ன சொன்னா நீ போவே? ஏகப்பட்ட கடன் பிரச்சனை. தொழில் பண்றேன் மறந்து குடிச்சிட்டு இருக்கான். ஐயா சொல்றதை கேளுங்க ஐயா. இப்ப எனக்கு ஏதோ ஒரு தொழிலுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் ஏதோ ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னு வச்சீங்கன்னா, இதை நான் குடிக்க வேண்டியது இல்ல. எனக்கு கடன் பிரச்சனை தாங்க முடியாம தான் இதை குடிச்சு நான் சாகுறேன். எனக்கு வழி இல்ல, புரிஞ்சுங்க. சரி, உனக்கு 10,000 ரூபாய் வேணுங்கிறதுக்கு இங்க மறந்து குடிச்சு இவருக்கு தொல்லை கொடுக்கல, என்னப்பா சம்பந்தம் இருக்கு? ஐயா, இவர் வீடுன்னு தானே சொல்றாரு. இவர் வீட்டு பக்கத்துல உட்காந்து குடிக்கிறதுனால இவருக்கு ஏதாவது நாளைக்கு பிரச்சனைகள் போக்குவரத்து தானே பயப்படுறாரு. நான் சாக போறேன், தெரியுதா? அவரு அண்ணனாவோ தம்பியாவோ என்ன நினைச்சுக்கிட்டோம். அண்ணன் தம்பி இப்படி குடிச்சு அவரு ஏத்துக்குவாரா? அவரு ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அது மாரி நினைச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடனா கொடுக்க சொல்லுங்க. நான் அதை தொழில் பண்ணி சம்பாதிச்ச பிறகு அந்த கடனை நான் கொடுத்துறேன். எனக்கு நான் வந்து லாபம் கொடுக்க முடியுமோ இல்லையோ, நான் இதை அசல் அப்படியே கொடுத்துறேன்.
என்ன உனக்கு 10,000 மெயின். ஆமா எனக்கு 10,000 கொடுங்க. என்ன நான் இந்த இடத்த விட்டு போறேன். இல்ல நான் குடுக்கிட்டு சாவறத நீங்க தடுக்க கூடாது. என்னண்ணா 10,000 கேக்குறாரு? என்ன பிளாக்மெயில் பண்ணி அந்த ஆள்கிட்ட பணம் கேக்குறியா? இருப்பா இரு அவன் சூழ்நிலைய சொல்லிட்டாப்ல. நம்ம என்னங்கிறது பேசுவோம். இந்த பையனுக்கு இப்ப உனக்கு 10 ரூபா பணம் வேணும். 10,000 வேணும். அது வேற யார்ட்டையும் நீ வாங்கிருக்கலாமேப்பா. வேற யார்கிட்ட வாங்க சொல்றீங்க? நான் எல்லாம் வாங்கிட்டேன், நட்டமாயிட்டேன்னு சொல்லிட்டேன், தெளிவா சொல்லிட்டேன். ஒரு பெரிய மனுஷனா இருக்கீங்க, நீங்க பேசி விடுங்கன்னு தான் சொல்லணும். நான் ரிட்டர்ன் தரேன்ட்டேனே, வட்டி தரணும்னா இல்லப்பா இங்க வா, உன்கிட்ட ஒரு செய்தி சொல்றேன். தம்பி நீங்க வா, நீ என்ன தேவையில்லாம அது பேசிட்டு வாங்க. இந்த ஆளு வந்தது நல்லதா போச்சு. இல்லைன்னா இந்த ஆளு சண்டையை போட்டுட்டு என்னை அனுப்பி விட்டுருப்பானுங்க. பணம் கிடைச்சிருக்காது. ஏதோ பேசி கேசி புண்ணியமா ஒரு 10,000 பணத்தை வாங்கி கொடுக்கட்டும். வழக்கம் போல அடுத்த வீட பார்த்து போயிடுவோம். வாங்க பேசிட்டு வாங்க. நான் வெயிட் பண்றேன். நல்ல வேலை நீ அவன்கிட்ட வார்த்தை கொடுத்து உங்களுக்கு அவனை ஓட வச்சிருக்க பார்த்தேன். ஒரு விஷயம் உனக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது. இப்ப நான் வரும்போது பார்த்துட்டு தான் இங்க நின்னேன். ஏன்னா நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீன்னு போயிருப்பேன். அவனை பார்த்தோன்னே இவனை எங்கடா பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். ஒண்ணும் இல்லப்பா, இதே மாரி என் வீட்டுல கொஞ்சம் மரத்தை குடிக்கிறேன்னு சொல்லி என்னிட்ட 10,000 தேட்டா போட்டு வந்துட்டான். ஆமா 10,000 போட்டு? ஆமா ஆமாப்பா ஆமா. இது ஒரு மாசம் மேல ஆகுது. அந்த வாங்கின கடன் கொடுக்காம நான் பட்டப்பாடு ஐயோ சேவி பண்ணி முடி வெட்டுறது கூட என் வீட்டுல காசு கேட்க முடியல. புரியுதா? ஏன்னா என் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. பக்கத்துல கடன் வாங்கி கொடுத்தேன். ஏன் பணம் கொடுல, பக்கத்துல கடன் வாங்கி கொடுத்தேன். இது என்ன விஷயம்னா அவன் என்னைய மறந்துட்டான். ஏன்னா பல இடத்துக்கு போற திருடன்ல அவன். ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் என்ன சொல்றேன், நம்ம இப்ப ஏதோ சந்தோஷமா பணம் கொடுக்க போறோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் போயிட்டு தம்பி அவனை ஒத்துக்கல, நீங்க நினைச்ச மாதிரியே மறந்த குடிங்க அப்படிமே. அவன் முடியாதுமா, மல்லு கட்டி மறந்த ஊத்தி விட்டுருவோம். நான் என்ன சொல்றேன், பேசிட்டு செலவு பண்றதுதான் பண்றோம். நம்ம எனக்கு தெரியாதுங்க. என் வீட்டு ஒருத்தர் யாரும் நான் வீட்டுல இல்ல. ஆமா ஏமா வீட்டுல ஒண்ணும் இல்ல, நான் கடத்துக்கு போயிட்டேன். வந்து பார்த்தேன் ஒருத்தன் கடன் தான். பொது ரோட்ல கிடக்குறதுலாம் நான் வீட்டு பக்கத்துல இருக்கலாம், நான் பொறுப்பாக முடியுமான்னு நம்ம சொல்லிக்குவோம். புரியுதா? இல்லைனாலும் 3 பேர் இருக்கும், காலை புடிச்சு தூக்கி கொண்டு போய் எட்டியாச்சு கருவ காட்டுல ஏதோ ஒண்ணு பண்றோம். என்ன ஏதோ ஒண்ணு பண்றோம். அதனால இவனுக்கு பணம் கொடுக்க வேணாம். இவனுக்கு நம்ம இன்னைக்கு மறந்து ஊத்துவோம். இதே மாதிரி எவ்வளவு வீட்டுலதான் ஏமாத்திட்டு பண்ணுவான். நல்ல வேலைண்ணே, உங்களுக்கு தெரிஞ்சு எங்கிட்ட வந்து சொன்னீங்க. இல்லன்னா 10,000 ரூபாய் வேஸ்ட் ஆயிருக்கும். அண்ணன் அவன் வாயில மறந்து ஊத்துங்க, நீங்க தான் பெரிய மனுஷன். அவ்வளவுதான் ரைட். அதனால இப்ப போய் அப்படியே பேசி நான் பண்றேன், நீங்க சேவனே இருங்க. ரைட். ஆமா வாங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? பேசியாச்சுப்பா. என்ன சொன்னாப்லன்னா பணம் தோது இல்லங்கிறாப்ல. இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒண்ணு பேசுறாங்க, என்கிட்ட வந்து ஒண்ணு பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், ஆமாப்பா இவங்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ஆட்டத்துல நம்ம விடுவோம், நீ குடி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு புதிய மனுஷன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ஆட்டத்துல விடுவாங்க. என்ன எவ்வளவு சொல்லி பாருங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. நானே சொல்லுவேன் மறந்த கொடுத்தது காரணம். அதனால நீ மறந்த இல்ல இல்லப்பா இவனை பணம் தர மாட்டாங்க. நீ விடு, நீ குடிக்கலாம். இல்லப்பா நீ விடு. நீ விடு. இல்ல எங்க பாவிகளா பணம் கொடுப்பானு பார்த்தா பணம் ஆக்கிடுவானே போல. எங்கடா வீட்லயே மாதிரி பண்ற? இதே மாதிரி எல்லார் வீட்லயும் குந்தி பணம் வாங்கி கடன் கட்டுட்டடா. நீ உன்னை ஊத்தி விட்டுருக்கணும் பணம். சரி லைட்டு தோஞ்ச போன. இனிமே என் வீட்லயும் குந்துவானே திருட்டு பாருடா. இதே வேலையா போச்சு. எங்க வேலை என்ன காப்பாத்தி விட்டீங்க, இல்லைன்னா 10,000 ரூபாய் போயிருக்கும். இல்லப்பா நான் அவனை பார்த்த வண்டியில போட்டேன். நான் வந்த வேலை வேற, என் ஊரு வேற. இவனுடைய ஊரா பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பயப்படவே கூடாது. இந்த சமுதாயம் என்ன பண்ணணும், இது மாரி நம்மளை பயமுறுத்துறவங்க எல்லாம் அவங்க கூட போய் தான் நம்ம திருத்தணும். புரியுதா? சரி ரைட்டு. அதாவது நான் உனக்கு உதவி பண்ணதை விட என் பணியை திருத்திட்டேன் பத்தியா. இனி எங்கேயும் அவன் உட்கார மாட்டான். சரி எனக்கு 10,000 போனாலும் பரவாயில்ல, அவன் திருந்தணும். நீங்க இது மாதிரி பண்ணனா பயப்படாதீங்க.
கூடியவன் சொல்லி என்ன கல்யாணம் பாப்போன்ட்டு சரி. இதே மாதிரி நிறைய பேர் வேற வேற மெத்தட்ல ஏமாத்திட்டு இருக்காங்க. சரி. சரி நான் வரேன்ப்பா, போயிட்டு தம்பி வரேன்ப்பா. சரி